கோரம் மறைந்தவரா காலை வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறின 7வது வார்த்தை, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். முதல் 6 வசனங்கள் சொல்லி முடித்த பொழுது, முடிந்தது என்று அவர் சொன்ன பொழுது, ஒருவேளை அந்த இடத்தில் அந்த சிலுவைக்கு அருகே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நினைத்திருக்க கூடும். இதுதான் கடைசி வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்க கூடும். பிசாசானவனும் நாம் எதற்காக இந்த மனிதனை சிலுவையிலே ஏற்றினோமோ அந்த காரியமும் நமக்கு ஜெயமாக முடிந்தது என்று நினைத்திருக்க கூடும். ஆனால் அந்த தருணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் மகா சத்தமாய் என்று கூறப்பட்டிருக்கிறது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் குறிப்பிட்டு சொன்னார் என்று பார்க்கிறோம். முதல் 6வது வசனத்திலே நம்ம குருவானவர் சொன்னது போல முடிந்தது என்றோ என்ன மகிழ்ச்சியோடு தன்னுடைய இல்லங்களுக்கு புத்தகங்களை தூக்கி எடுத்து செல்வார்கள் என்று கூறினார்கள். அதே மகிழ்ச்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் காணப்பட்டதினாலே இந்த வார்த்தையை மன நிறைவோடு, பிதாவே, நீ தந்த அனைத்து காரியங்களையும் முடிச்சேன், ஆனா முன்னே ஒன்று பாக்கி இருக்கு, இந்த ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இந்த ஆவி நீர் தந்த ஆவி. இந்த உலகத்திற்கு என்னை பரிசுத்த ஆவியானவரால் கற்பம் தரித்து இதால் அனுப்பினேன். இந்த உலகத்திற்கு கன்னி மரியாதையிலே பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்ட அந்த ஆவியை மீண்டும் நீர் அனுப்பின ஆவியை உங்களிடத்தில் தான் நான் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கோடு மகா சத்தமா என்று பார்க்கிறோம். இது ஒரு மன நிறைவின் வார்த்தை. மிகவும் சந்தோஷமாக, எப்பொழுது பெரிய வியாழன் அன்று அவர் அந்த போர்ச்சேவர்களுக்கு கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இருந்து பெரிய வெள்ளி மாலை 3 மணி வரை உடலில் ரத்தம் இல்லை, நீர் இல்லை, அனைத்தும் உலக பிரகாரமாக நாம் கூறும் பொழுது, மருத்துவர் பின்னணியத்தில் கூறும் பொழுது, நாம் உங்களை பேச வேண்டும் என்றால் நம்முடைய மூச்சு, அந்த ஆவி மூச்சு காலில் அடி வயிற்றில் இருந்து வர வேண்டும். ஒருவேளை உபவாசம் இருந்தீர்கள் என்றால் ஒரு 3 மணி வரைக்கும் இருந்திருக்கிற ஒரு நாள் காலையில் 2 நாள் தனியாக சாப்பாடு நீங்க பேசணும்னு ஆவி இங்க இருந்துருக்கணும். அப்படி என்றால் 2 கடமையிலும் ஆணி, கால்களில் ஆணி, விழாவிலே ஈடு. அந்த சூழ்நிலையில் இந்த வாக்கியத்தை மிகவும் சத்தமாய் கூறினார் என்றால் அது எதை வெளிக்காட்டுகிறது என்றால் அவருடைய மன நிறைவு. அப்பொழுது அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த ஆவியை தனக்கு தந்த அந்த மூச்சு காற்றை கீழிருந்து மேலாக இழுத்தால்தான் அந்த சத்தத்திற்கு மகா சத்தமாய் கூற முடியும் என்று வேத வல்லுநர்கள் ஆணித்தரமாக எழுதினார்கள். இரண்டாவது கிட்டத்தட்ட 24 மணி நேரம் அநேக பாடல்கள். அந்த சூழ்நிலையிலும் இவர் மகா சத்தமாய் கூறுகிறார் என்றால் அதில் தன்னுடைய மனநிலையை மகிழ்ச்சியின் வார்த்தையாக இங்கே வெளிப்படுத்துகின்றார். இதில் நாம் பார்க்கின்ற வேளையிலே இந்த முதல் வார்த்தை, கடைசி வார்த்தை, 2ஆம் வார்த்தை, 3 மட்டும்தான் லூக்கா எழுதியிருக்கின்றார். முதலிலே இதா என்று ஆரம்பிக்கிறவர் அதை ஜெபமாக 2 வார்த்தைகளும் ஜெபமாக எழுதினாலும் முதல் வார்த்தை மற்றவர்களுக்காக, ஆனால் இந்த கடைசி பிதாவே என்று அழைக்கின்ற வார்த்தை நம்மளுக்காக, நம்மளுடைய காரியங்களுக்காக ஒரு அறிவிப்பின் வார்த்தையாக, ஒரு விளம்பரமாக. எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, என்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்படைக்கின்றேன். காரணம் என்னவென்றால்
என்னவென்றால் 2 காரியங்களை நோக்கங்களை நான் முடித்திருக்கின்றேன் என்பதை விளக்கமாக கூற முற்படுவது போல இந்த வார்த்தையை லூக்கா மிகவும் முக்கியமான வார்த்தையாக எழுதினார்.